Good morning students. நான் பார்த்து கணேஷ் மேக்ஸ் அகாடமி ரைட்டா. அதில் வந்து உங்களுக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் போய் என்ன போட்டிருந்தோம் இல்லையா, லாஸ்ட்டாக ஒரு சம் கொடுத்துருந்தேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில். சும்மா அதே ஒரு கொஷின், நார்மலான கொஷின் தான். பட் அதே போல் டைம் கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி போடணும், நிறையா சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். மெயின் ரீசன் வந்து ஒரு யூனிட்டுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5 டெஸ்ட்டு நான் மினிமம் சொல்கிறேன். அதாவது வந்து எக்ஸசைஸ், அதாவது ஒரு யூனிட்டாக இல்லாமல், அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2 அப்படியே இல்லாமல், இப்போ மெஷர் வந்து சென்ட்ரல் டெண்டன்சி அதுக்கு தனியாக ஒரு டெஸ்ட்டு. ஸோ அப்படியே தான் ஒரு எக்ஸசைஸாக இருக்கும்போது உங்களுக்கு அதில் இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ஸும் தெரிஞ்சிடும். அது ஒரு வருஷமும் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அது என்ன ஃபார்மில் ரிட்டர்ன் பண்ண முடியும், அதெல்லாம் தெரிஞ்சிடும். ரைட்டுங்களா? சரி, இப்போ நான் வந்து இப்போ நம்ம என்ன சொல்கிறாங்க, நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் வந்து எக்ஸாம் வருமா வராதா, இதுதான் எல்லாருக்கும் பிரச்சனையாக இருக்குது. ஆனால் தெரிஞ்சு போச்சு. இப்போ டிஆர்பி போர்டில் கேட்டதுக்கு வந்து கண்டிப்பாக ப்ராசஸில் இருக்குது, எக்ஸாம் வரும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. நான் டெட்டு வந்து இப்போ போயிட்டு ஒன்றுமே போட்டால் கூட எந்த வேலையும் இல்லை. இப்போ டிஆர்பி கன்ஃபார்மாக வருதுன்னு தெரிஞ்சு போச்சு. நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடணும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கணேஷ் சார் நீங்கள் வந்து டெய்லி கொஞ்சம் ஒரு வீடியோ போடுங்க, அப்போ தான் எனக்கு படிக்கணும் என்னமே வருது அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. சரி, கண்டிப்பாக போடலாம். ஸோ அந்த உங்களுடைய ஆர்வத்தை நான் வந்து கண்டிப்பாக நிறைவேற்றுவோம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை நிறைய பேர் தான் என்கிட்ட சொல்கிறாங்க, சார் இந்த வேலை செய்கிற இடத்துல நிம்மதி இல்லை சார் சொல்லிட்டு நான் வந்து நேரில் கூட வந்து படிக்க முடியல சார், அப்படி ஒரு ரீசனு. ரெண்டாவது வந்து எனக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, வீட்டில் இருக்கேன் சார், வீட்டில் வந்து படிக்கிறேன்னு தோண மாட்டேது, படித்தா மறந்து போகுது சார். நான் ஒரு சென்டரில் போய்ட்டு படித்தேன் சார், அந்த சென்டரில் வந்து நிறையா டச் விட்டு போச்சு சார், நான் வந்து 1 மார்க் 2 மார்க்கு கிட்ட நெருங்கி விட்டுட்டேன் சார். ஸோ ஒரு விதமாக கம்ப்ளைண்ட் வருது. இப்போதைக்கு இந்த எக்ஸாம் எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? இப்போ வந்து எக்ஸாம் எப்படி ஃபேஸ் பண்ணணும்னா, நம்ம வந்து மெட்டீரியல் மட்டுமே வச்சு படிக்கிறது சுத்த முட்டாள்தனம். ரைட்டு. ஒன்றாவது இது பதிவு பண்ணுறோம். ரெண்டாவது வந்து டெஸ்ட்டு வந்து நிறைய எழுதணும். டெஸ்ட்டு நீங்கள் எழுதலைன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நம்ம இந்த போட்டி தேர்வுக்கு முன்னாடி ஒரு 100 எக்ஸாமாக எழுதுனா உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்புன்றது பிரகாசமாக இருக்கும். இப்போ நான் போஸ்டிங் வந்து மே மாதம் ஒரு லிஸ்ட் எடுப்பாங்க இல்லையா, நான் என்ன சொல்லிக்கிறேன். அதனால் வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் எம்எஸ்சி பிஎட் முடிச்சு வேறு ஏதோ ஜாப்பில் செஞ்சுன்னுக்கிறீங்க, அதாவது ஏதோ ஓட்டணும் லைஃப் அப்படின்ற போல் சில பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கீங்க. இப்போ கணேஷா ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது சொல்கிறது என்னென்னா, வாழறது ஒரு வாட்டி தான், அதை வந்து சாதிச்சுட்டு தான் இது பண்ணணும். சும்மா போயிட்டு நம்மளுக்குள்ள பிரச்சனையை மட்டுமே பேசிட்டு இருந்தோன்னா வாழ்க்கைன்றது நம்மளுக்கு இப்போ என்ன சொல்கிறது, வாழ்க்கையே சோதனையாக இருக்கும். வாழ்க்கை ஒரு நாளும் நம்ம வந்து வாழறதே வந்து என்ன சொல்கிறது, ஒரு அர்த்தம் இல்லாத வாழ்க்கையாக இருக்கும். ரைட்டா? அதனால் பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. பிரச்சனை இல்லாத மனுஷன் யார் இருக்கிறா இல்லைங்களா? கோடிக்கணக்காக சொத்து வச்சுருவனுக்கு பிரச்சனை இருக்குது, ஒன்றுமே இல்லாதவனுக்கு பிரச்சனை இருக்குது. நம்ம இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா, பிரச்சனை என்னென்னா, நம்மள்ட்ட இருக்கிற பிரச்சனை என்னென்னா, நம்ம மேலே முதல் நம்பிக்கை வைக்கிறதில்ல. அதான் பெரிய பிரச்சனையே. நம்மளால் பாஸ் பண்ண முடியுமா, ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையெல்லாம் போட்டு பெருசு பண்ணிவிட்டு தேவையில்லாத பிரச்சனை பெருசாகிக்கிட்டு எது வாழ்க்கைக்கு தேவையோ அது நம்ம இம்பார்ட்டன் கொடுக்குறதில்ல. இப்போ உதாரணமாக அந்த டிஆர்பி எக்ஸாம் வருது, கன்ஃபார்மாக எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா வேறு வழி கிடையாது. அப்போ நீங்கள் எந்த அளவு படிக்க ஆரம்பிக்கணுன்றது யோசிக்கிறதில்ல. சரி, ஒரு சென்டரில் போய் நீங்கள் படிக்கிறீங்க, அந்த சென்டரில் வந்து எப்படி நடத்துகிறாங்க, எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவங்க தொடர்ந்து நடத்துருக்காங்களே, இதில் மெட்டீரியல் வந்து ஏதாவது வருதா, இவங்களை இது எப்படி கொடுக்குறாங்க, எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் அப்ரோச் பண்ணுறாங்க, எப்படி டெஸ்ட்டு காண்டக்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி போய் சேரணும். ரெகுலராக போய் சேரணும் சார், வீக்லி போய் சேரணும் சார், அதெல்லாம் வந்து ரைட் வாழ்த்துக்கள். அந்த கிளாஸில் எப்படி பண்ணுறாங்க, சும்மா அப்படியே போய் படித்து காட்டிட்டு டவுட்டு கேட்குறதில்ல. டவுட்டு கேட்டாலும் வந்து சொல்கிறது கிடையாது. டெஸ்ட்டு வச்சாலும் அது வந்து என்ன பண்ணுறீங்க, அந்த டைமிங்கில் வச்சு ஃபாலோ பண்ணி கீப் பண்ணி பண்ணுறதில்ல. ரெண்டாவது வந்து என்னென்னா, அவங்களுக்கு பொறுத்த மட்டும் எவ்வளோ ஸ்ட்ரென்த்து டோட்டலாக வரும்போது உங்களுக்கு மட்டும் இண்டிவிஜுவலாக அவங்க பார்க்க போகிறதில்ல. ரைட்டா? ஸோ அது ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம வந்து என்னென்னா, ஒரு இடத்துல போய்ட்டு நம்ம தங்கி படிக்கிறோன்னும் போது, ஒரு 2 நாள் 3 நாள் தங்கி படிக்கிறோன்னும் போது எவ்வளோ நமக்கு டைம் கிடைக்கும். அந்த டைமில் போய்ட்டு ஒரு அர்த்தம் இல்லாமல் போய்ட்டு சும்மா உட்காந்துட்டு வரதுக்கு நீங்கள் போகிறதே வேஸ்ட். உதாரணமாக என்ன சொல்கிறேன்னா, ஒரு சப்ஜெக்ட் நம்ம எடுக்கிறோம், அந்த சப்ஜெக்டில் வந்து மெஷர் ஆஃப் லொகேஷன்ஸு, மெஷர் ஆஃப் டிஸ்பிரஷனு வந்து அது அப்படியே ஓடிடணும். 20 பாயிண்ட்னா 20 பாயிண்ட் டக்குன்னு சொல்லணும், டிஸ்கஸ் பண்ணணும். அதுதான் நம்ம சென்டரில் தான் பண்ணுவோம்.
ஏன்னா ஆளுக்கு ஒரு இப்போ படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ 20 பாயிண்ட் படிக்கிறாங்கன்னா ஆளுக்கு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் டக்குன்னு சடன் ஞாபகம் வரும். அப்போ ஆளுக்கு பிரித்து சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக மெமரி ஆகிடும். பட் டிஸ்கஷன் பண்ணுவோம், குரூப் டிஸ்கஷன் சொல்லுவாங்க இல்லையா. ஏன் சொல்லணும், இந்த சைதை துரைசாமி அகாடமியில் வந்து ஏன் வந்து 100 பேர் போகிறான்னா 80 பேர் பாஸ் பண்ணுறான்னா பொறுத்த மட்டும் காலையிலேருந்து 8 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் அங்கேயே கிளாஸ் இருக்கணும், லீவு போடக்கூடாது. அதேபோல் வந்து ஒரு நாளும் அது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணணும், கிளாஸ் எடுக்கணும். ஸோ அது வந்து என்ன சொல்கிறது, அவங்க ஒரு டாப்பிக்கை கொடுத்துட்டு அது வந்து கிளாஸ் எடுக்க சொல்லும்போது, இப்போ உதாரணமாக யாருக்கு இப்போ நீ முடிக்கிறோம் மாஸ்டர் ஆஃப் லொக்கேஷன்ஸ் முடிச்சிட்டோன்னா நாளைக்கு நீங்கள் கிளாஸ் எடுக்கணும்னு போய் சொல்கிறோம் வச்சிங்களேன், யார் என்எஸ்ஓ கேட்பாங்களா, உங்களுக்கு கேட்பாங்க, அவங்களுக்கு கேட்பாங்க, பயம் வந்து எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி ஒரு என்ன பண்ணணும், அந்த எண்ணத்தை மனசில் வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணணும். ரைட்டா. சரி, இப்போ சார் படிச்சுட்டு சொன்னாரா, மாஸ்டர் ஆஃப் லொக்கேஷன்ஸில் என்னென்ன இருக்குது, மாஸ்டர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியில் என்ன இருக்குது, ஸோ இதில் எப்படி கேள்வி போய் கேட்பாங்க. சார் நீங்கள் எடுங்க சார்னு சொன்னால் அவங்க அந்த இதை தரவாக எடுக்கணும். இப்போ தரவாக எடுக்கணும்னா என்ன பண்ணணும், அந்த சப்ஜெக்ட் A to Z என்ன பண்ணணும், படிச்சிருப்பாங்க, படித்தா தான் நம்ம எடுக்க முடியும் பயம் இல்லாமல். ஸோ அப்போ அந்த ஒரு என்ன சொல்கிறது, படிப்பு மேலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் போது போட்டு படிப்பாங்க. போட்டு படிக்கும்போது போர்டில் போய் நடத்துகிறோம் போது அந்த கூச்ச சுபாவெல்லாம் போயிட்டு மெமரி பவர் நல்லா என்ன ரைஸ் ஆகும். நீங்கள் போய் நடத்துறீங்கன்னும் போது ரைட்டு யாராவது டவுட் கேட்பாங்க, அதுக்கு என்ன பதில் சொல்லணும். ஸோ அந்த அளவு வந்து என்ன பண்ணோம், நீங்கள் இப்போ யார் வேணால் அந்த செமினார் கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டுன்னா அவங்க எல்லாமே என்ன பண்ணணும், கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து கூட்டிட்டாருன்னா அசிங்கம், நம்ம போய்ட்டு இப்போ சொல்லலாம் அசிங்கம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்துடும். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, இண்டிவிஜுவல் இரவு பகல் பார்க்காம வழித்து அவங்களே நோட்ஸ் எடுப்பாங்க. ஒரு கட்டாய சூழ்நிலை உருவாக்குறோம், நீங்கள் படித்து தான் ஆகணும், நீங்கள் நாளைக்கு கிளாஸ் எடுக்கணும், யார் வேணால் எடுக்க சொல்லணும் அப்படின்னு சொல்கிற ஒரு இது. ஏன் சொல்கிறேன், இதே தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அதை ஃபஸ்ட்டு போஸ்ட் முடிச்சு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். ஏன் சொல்ல வரேன்னா, அந்த படிப்பு மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு நான் தன்னம்பிக்கையை ஏற்படுத்தணும், நம்மளால் முடியுன்ற நம்பிக்கை ஏற்படுத்தணும். ஒன்று. ரெண்டாவது வந்து நான் உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை இருக்கணும். நீங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நிலை கிடையாது. நீங்கள் படித்த படிப்பு, உங்கள் மேலே வச்சுக்கிற நம்பிக்கை, இது மட்டும்தான் நிலை. ரைட்டா. மீதியெல்லாம் சும்மா பொய்ன்றது என்னன்னா, நம்ம ஃபஸ்ட்டு என்னன்னா ஒரு ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்ம மற்றவங்களை காப்பாற்ற முடியும். ரைட்டா. ஸோ இப்படி ஒரு வாழ்க்கையில் நம்ம போயிட்டு உட்காந்துட்டு நம்மளே வந்து முடியலையே, படிக்க முடியலையே, கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் போட்டு குழப்பின்னு இருந்தோன்னா ஒரே விஷயம் தாங்க, சாதிக்கணும், அவ்வளோதான். அடுத்த வாட்டி எப்போ எவன் ஆட்சிக்கு வரா, என்ன கன்றாவி நடக்குதுன்னு தெரியாது, எப்போ டிஆர்பி வரும்னு தெரியாது, இந்த டிஆர்பி எத்தனை நாள் தள்ளி போச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ரைட். அப்படி இருக்கும்போது என்ன, சரி ஒரு வாய்ப்பு வருதுன்னா அதை எப்படி பயன்படுத்திக்கணும். தேவையில்லாமல் உட்காந்துன்னு டைம் வேஸ்ட் பண்ணிக்கின்னு தேவையில்லாமல் வந்து எக்ஸாம் வருமா வராதா, இல்லை வீட்டில் உட்காந்துட்டு எல்லா பிரச்சனையும் தான் செய்யுங்க. மொத்தம் 8, 11, 10 மணி வரைக்கும் உங்களுக்கு வேலை இருக்குது. 11 தூங்காதீங்க, நைட்டு 1 மணிக்கு படிங்க, இல்லை காலங்காட்டி ஏஞ்சி 3 மணிக்கு ஏஞ்சி படிங்க. ஒரு தேடல், ஒரு வெறித்தனம். நம்ம வந்து ஏன்னா ஒன்றுமே தெரியாதெல்லாம் வேலை வாங்கிட்டான், நம்ம என்னடா அது இவ்வளோ திறமை வச்சுட்டு வேஸ்ட் பண்ணுறோமேன்னு நீங்கள் கேள்வி கேட்டுருக்கணும். எல்லா பிரச்சனையும் சார் ஸ்கூலில் காலைன்னு சார் வரைக்கும் ரைட்டு தான். ஸ்கூலில் போனால், தனியாக ஸ்கூலில் போனால் நம்ம வாழ்க்கை நம்ம வாழ முடியாது, அவன் வாழ்ந்துட்டு போவான். ரைட்டு. வேறு வழி கிடையாது, போய் தான் வரணும். சைட்டு அது என்ன பண்ணணும், அதை ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு படித்து தான் ஆகணும். வந்து காரணத்தை நம்ம வந்து படிக்காததுக்கு 1000 காரணம் சொல்லுவோம். ஆனால் படிக்கிறதுக்கு என்றைக்காவது ஒரு காரணம் பண்ணியிருக்குமா, தேடி இருக்குமா? அதுவும் நம்மளாம் ஒரு எஜுகேட்டட் நீங்களாம். ஸோ அது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறையா நம்ம வந்து உங்களுக்கு எவ்வளோ விஷயம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணியிருக்கோம், நம்ம அதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்குமான்னு பார்த்துக்கணும். ஸோ ரைட். எதுவுமே ஒரு பிரச்சனை, எந்த ஒரு வேலையில் செஞ்சாலும், எந்த ஒரு கணேசா ஸ்டூடெண்ட் பற்றி எப்படி இருக்குன்னா, எந்த ஒரு வேலையும் நம்ம தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும். நம்மளுடைய தனித்திறமை அங்கே தெரியணும். அது சாதாரணமாக ஒரு அயன் பண்ணுற வேலை இருந்தாலும் சரி, இல்லை எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம ஒரு டீச்சிங் தான் இருக்குது, அந்த டீச்சிங்கில் நம்ம என்ன கற்றுக்க முடியும், எப்படி பண்ண முடியும். சரி, டெய்லி ஒரு 25 ஃபார்முலா 30 ஃபார்முலா படிக்கணும். செப்டம்பர் மாதம் எக்ஸாம் எத்தனை உங்களுக்கு ஃபார்முலா படிக்கணும், 25 ஃபார்முலா 30 ஃபார்முலா படிச்சுட்டு நிறைய கொஷின் பேப்பர்ஸை டெவலப் பண்ணி வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணணும், டெஸ்ட் எழுதணும். இந்த 6 மணிக்கு முன்ன 6 மணிக்கு முன்ன எத்தனை விதமான கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குன்னு கேதர், இதெல்லாம் உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்குறோம். நான் 6 மணிக்கு முன்னே இப்போ ஒரு கொஷின் எத்தனை விதமாக மாற்றி கேட்கலாம், ஜாமெட்ரிக் மேலே ஒரு கொஷின் எப்படி வேணால் மாற்றி கேட்கலாம். சும்மா ஒரு ஃபார்முலா படிச்சுட்டு அதை மட்டுமே நான் பார்த்தேன் வேலைக்கு ஆகும். ஸோ அதில் நான் புக்கை ரெஃபர் பண்ணுறோம். இதில் வந்து என்னென்ன எடுத்திருப்பாங்க, இப்போ வந்து ட்ரூமென்ஸ்லேருந்து இதை வச்சு என்ன எடுத்திருக்காங்க, அதில் ஹரிகன் பப்ளிகேஷன், உப்கர்லேருந்து என்ன எடுத்திருக்காங்க, நீட்டில் என்ன எடுத்திருக்காங்க, நெட்டில் என்ன எக்ஸாம் இருக்குது, ஸ்லிட்டில் என்ன, இதெல்லாம் வந்து அப்படியே அனலைஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சு எழுதி உங்களுக்கு கொடுக்கும்போது இதோட நம்ம என்ன பண்ண போகுது, எல்லாமே அவன் எதுலேருந்து எடுக்கிறானோ அதை எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணி கஷ்டப்பட்டு இரவு பகல் பார்க்காம உழைச்சி கொடுக்குறோம். அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். ஸோ அதனால் வந்து இப்போது வந்து நீ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, படிக்க ஆரம்பிச்சிருங்க. நிறைய டெஸ்ட் ஏணும். உங்கள் மேலே யார் வந்து நம்பிக்கை வச்சு உங்களை வந்து கோச்சப் பண்ணுறாங்களோ அந்த சென்டரில் போய் சேருங்க. சும்மா போயிட்டு உட்காந்துட்டு வந்து இந்த சென்டரில் படித்தேன் சார், அந்த சென்டர் படிச்சு என் ஃப்ரெண்டு அங்கே போனான் சார், அங்கே இப்போ சூப்பராக இருந்துன்னு சொன்னான் சார், இப்போ 2 யூனிட் நல்லா நடத்துவானு, அது போல் நடத்த மாட்டானு அவனுக்கு தெரியாது.
ரைட்டா? ஸோ அதனால் வந்து என்னென்னா இதில் வந்து நம்ம வந்து காரணத்தை சொல்லாமல் படிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. நீங்கள் படித்த படிப்பு தான் உங்கள் படிப்பு இது மட்டும் தான் நிஜம். மற்றெல்லாம் வந்து சுயநலமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துன்னுக்கிறாங்க எல்லாமே. ரைட்டா? ஸோ அதனால் வந்து உங்களால் முடியுன்ற நம்பிக்கை ஃபஸ்ட்டு வைங்க. இந்த வாட்டி நம்ம வேலை வாங்குறோன்ற எண்ணத்தை மனசில் விதைங்க. சாதிக்கணும் இல்லை, அது என்னோடய கான்செப்ட் இதே ஒரு வார்த்தை தான். நீங்கள் சொல்லணும் இன்ஸ்டூடெண்ட் சாதிக்கணும் இல்லை சாவணும். ஏன்னா வாழறது ஒரு வாட்டி தான். அதில் சும்மா நம்மளும் வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கன்னு வச்சுங்க, நம்மளுக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசம் நிறையா. ரைட்டா? ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம சப்ஜெக்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கணும், அது கிரேட்டாக இருக்கணும். அப்படி இருக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு? சரி டெய்லி நம்ம படிப்போம். ஸோ கணேஷ் சார் சொல்கிறாங்களே, சரி ஆன்லைன் கிளாஸ் சேர்ந்து படிப்போம். ஸோ அவர் மெட்டீரியல் வாங்கி டெஸ்ட் நிறையா அட்டன் பண்ணி எழுதுவோம். ரைட்டா? இல்லை போய்ட்டு கிளாஸ் போய் ஜாயின் பண்ணி படிப்போம் அப்படின்றது. ஏன்னா நம்மளுக்கு கிளாஸ் நம்ம நடத்தும் போது அந்த கிளாஸ்லேயே தர பண்ணிவிடுவேன். ஆன்லைன் கிளாஸ் நடத்துகிறேன்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ் நடத்துறேன்னா 10 பாயிண்ட்ஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு நானே 10 வாட்டி அப்படியே ஓரலாக சொல்லுவேன். அப்போ 2 வாட்டி 3 வாட்டி அந்த பாயிண்ட்ஸ் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக மெமரி ஆகிடும். எந்த சென்டர்லையும் இப்படி சொல்ல மாட்டாங்க. அதில் முக்கியமாக எந்த இடத்துல தப்பு பண்ணீங்க அது ஷார்ட்கட் சொல்லுவேன். இந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணுவீங்க, இது எப்படி ஞாபகம் வச்சிங்க அப்படி சொல்லுவேன். உதாரணமாக வந்து மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படி ஒரு இது கான்செப்ட் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல அவனுக்கு இப்படி கியூவு ப்ளஸ்ஸு பி இன்டி பவர் டி ஹோல் பவர் n இப்படி இருக்குது. உங்களுக்கு மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் எதுக்கு வரும்? இந்த ஃபார்முலா வந்து பைனாமிலிக்கு வருமா பாய்சனுக்கு வருமா அப்படின்னா, இப்போ உதாரணமாக வந்து பைனாமில் டிஸ்ட்ரிபியூஷன் இப்படி வரும் எம்ஜிஎஃப். சரி, இந்த இடத்துல எங்கே டவுட் பண்ணுறீங்க, எந்த ஸ்டெப் தப்பு பண்ணுவீங்கன்னா, கொஷின் பேப்பரில் கொடுக்கும்போது இது கியூ கொடுத்துருப்பான், இல்லைன்னா இப்படி கொடுத்துருக்கான் பி இன்ட்டு கியூ இ பவர் டி இன்ட்டு என்னு கொடுத்துருக்கான். சரி, இந்த இடத்துல சின்னதாக ஒரு நமக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ஃபஸ்ட்டு பி வருமா இல்லை கியூ வருமா? அப்போ இந்த இடத்துல என்னது ஒரு மைனிட்டாக யோசிக்கணும். இது எப்படி சொன்னால் பசங்களுக்கு புரியும், மறக்காமல் இருக்கணும். இந்த பாரதியாரா பாரதிதாசனா, சரி ரைட்டு, இது எப்படி நம்ம கரெக்டாக இப்போ சொல்கிறது சாதாரணமாக தான் இருக்கும். ஆனால் அந்த எக்ஸாம்பிள் தான் அதோட மதிப்பு தெரியும். தம்பி இது தப்பு தம்பி, இந்த ஆர்டர் ஓசி எப்படி யோசிக்கணும்னா பிஇடி வாதியார் நான் வச்சுக்கோ, பிஇடி பிஇடின்றது விளையாட்டு வாதியார். ஸோ அந்த ஆர்டர் தான் உங்களுக்கு கரெக்டு. அப்போ பிஇடி தான் கரெக்டு. அப்போ இது தப்பு. எப்போ கன்ஃபியூஷன் ஆகாது. என்னோட சார் நம்ம கணேசன் சொன்னார் பிஇடின்னு சொன்னாரா, பிஇடி. அப்போ ஃபஸ்ட்டு கியூ தான் வரும் ப்ளஸ் பிஇ போர்ட்டி, அப்போ தான் ரைட்டு. இப்போ இதான் ஆன்சர் ரைட்டு. ஸோ சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம க்ளூ வச்சு படிக்கும்போது உங்களுக்கு வந்து என்னென்னா அந்த படிப்பு மேலே ஆர்வம் ஏற்படும். ஒன்று, ரெண்டாவது வந்து மறக்காது. ரைட்டா? ஸோ அது போல் நிறையா பாயிண்ட் சொல்லலாம். இப்போ கியூடிக்கும் எஸ்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஏரியா சொல்லியிருப்பேன் நான். இப்போ கியூடிக்கும் எஸ்டிக்கும் ஸ்டாண்டர்ட் டிவிஷனுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ்னா சார் என்னன்னா கியூடின்னு சொல்லிட்டாங்க. கியூனாலே 2 கியூ இருக்குது. கியூனால ஆண் லேடிஸ் கியூ ஒன்று, ஜென்ட்ஸ் கியூ ஒன்று. அப்போ அந்த 2ன்ற வார்த்தை நான் வச்சுக்கோங்க. அப்போ 2 போடுங்க, 3 போடுங்க, வேலை முடிஞ்சு போச்சு. இன்ட்டு சிக்மா கியூனா 2 கியூ இருக்குது. அப்போ 2க்கு அப்புறம் 3. அடுத்தது எம்டி போடும்போது அடுத்த நம்பர் அப்படியே 3க்கு அப்புறம் அது 4, 4/5 இது சிக்மா. ஸோ இது ஒரு ரிசல்ட்டு. ஏன் சொல்ல வரேன்னா எல்லாமே இதை போல் கீ பாயிண்ட்ஸ் வச்சு படிக்கிறது தெரிஞ்சுக்கணும். எந்த சென்டரில் இதை போல் கீ பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கானா பண்ண மாட்டேன். அவங்களுக்கு வந்து போஷன் முடிக்கணும். ஏன் சொல்ல வரேன்னா உங்களுக்கு எப்படி படிக்கணும்னு உங்கள் மேலே வந்து சரி ரைட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படியா நம்ம கொண்டு போய் விடணும், பாஸ் பண்ணி விடணுன்ற எண்ணம் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. பட் அங்கே அவனுக்கு இல்லை. போர்ஷன் முடிச்சுட்டு அடுத்த செட்டு. அதாவது எங்கே வந்து நல்லா பண்ணுறோமோ அதுக்கு வந்து எப்பயுமே சரி தான். அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அதை யாரும் போய் கேட்கறதில்லை. ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிறதுலாம் குப்பை, நம்ம பார்க்குறதுலாம் வந்து குப்பையாக தான் இருக்குது. அதனால் நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும் போது அது வந்து நம்மளுக்கு என்ன தெரியும்னா தெரியாமே போடும். நீங்கள் வந்து சினிமா பார்க்கறதுலேருந்து டிவி பார்க்கறதுலேருந்து நம்மளை சுற்றி இருக்கிற வாழ்கிற மனுஷன்லேருந்து எல்லாமே சுயநலம். எப்போ வந்து கீழே விழுவான் அவன்கிட்ட என்ன பிடிங்கிட்டு போகலாம், இதுதான் வாழ்க்கை. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல விஷயங்கள் ஒரு நம்ம சொல்லும்போது பையன் வேலையை பார்த்துன்னு அப்படின்றான். அப்போ தரமாக நம்ம வண்டி வேகமாக போகிறான், ஒரு பையன் தம்பி பார்த்து போ தம்பி ஸ்லோவாக போனேன், எனக்கு திரும்பி போயான்றான். ஏன்னா வந்து அவனுக்கு நல்லது அந்த, ஏன்னா நம்ம சுற்றி இருக்கும்போது குப்பியாக இருக்குது. ஏன்னா ஒருத்தன் அடிச்சுன்னுங்கிறானா நின்று வேடிக்கை பார்க்குறோம். ரைட்டா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன நல்ல விஷயங்களை என்றைக்கு நம்ம பக்கம் சொல்கிறோம், அது நம்ம ஏற்றுக்கிற மனப்போக்கம் இருக்குது. எத்தனை பேர் ஏற்றுக்கிறான்? ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிறதுலாம் குப்பையாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், நம்ம குப்பையாக மக்கி போயிடுறோம் கடைசி வரைக்கும். ஆனால் நல்ல விஷயங்களை வந்து ஒரு இடத்துல இந்த இடத்துல நல்லா நடத்துகிறாங்க சார், பக்காவாக இருக்குது கோச்சிங் சென்டரு, நீங்கள் போய் அங்கே போய் ஜாயின் பண்ணி படிங்க அப்படின்னா நம்ம எப்பயுமே அங்கே தான். நான் ஒரு நல்ல ஒரு இது சொல்கிறேன். என்ன நான் சொன்னேன்னா ஒரு அரசியலாக கூட இருக்கலாம். நான் சொல்கிறேன் சார், இது வரைக்கும் ஜெனரேஷன் 50 வருஷமாக இந்த ஆட்சி தான் உங்களுக்கு ஓட்டு போட்டுக்கிறீங்க மாற்றி
அடுத்த ஜெனரேஷனாக உங்கள் குழந்தையா நல்லா இருக்கட்டும், ஒரு நல்ல புதுசாக வரவங்களுக்கு ஓட்டு போடணும். நாங்கள் அந்த காலத்துலேருந்தே தான் சார். சார் என்ன சார் ஒரு நல்லா படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு தெரியும், இதை ஒரு மாற்றம் வேணும். இப்போ தான் தெரிஞ்சு போச்சு தமிழ்நாடு சுடுகாடாக இருக்குது. எத்தனை பேர் படித்து முடிச்சுட்டு வாழ்க்கையில் வந்து விரத்தி ஆகி போயிட்டு எத்தனை பேர் தற்கொலை பண்ணி செத்துக்கிறான். இப்படி இருந்தால் இருக்குது. அரசியல் வந்து இவ்வளோ கொடுமையாக இருக்குது. 1 லட்சம் 2 லட்சம் வரவங்களாம் செத்துனுக்கிறான். கடன் தொல்லைகளில், கந்து வட்டிகளில் 10,000 கோடி 20,000 கோடி கொள்ள வச்சவங்களாம் ஜாலியாக நிம்மதியாக இருக்கிறான். என்ன அரசாங்கம், என்ன அரசியல்? சரி ஏன் சார் நீங்கள் யாருக்கு சார் ஓட்டு போடுங்க அப்படின்னு அவங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணால், அவன் நீங்கள் நல்லா படிச்சுக்கிறான் இருந்தாலும் நான் கேட்டதுக்கு ஒரே வார்த்தை சொல்கிறேன் சார், நான் அந்த காலத்தில் எங்கள் அப்பா காலத்துலேருந்து இங்கே தான் சார். போங்க, அவங்களாம் திருத்தே முடியாது. அவங்களாம் இந்தியில் எத்தனை பெரியார் எத்தனை காந்தி வந்தாலும் சரி அவங்களாம் திருத்த முடியாது. மனசுக்குள்ளே நம்ம பண்ணணும், நம்ம தான் மனசுக்குள்ளே பொறுமிக்க வேண்டியதான். என்னடா இது செக் இப்படியும் சில பேரை வாழ்ந்துனுக்கிறானோ. திரும்பி அந்த காலத்தில் புரிஞ்சிக்கிறதே கிடையாது. மனசில் அப்படி பிரெயின் வாஷ் பண்ணிவிட்டு அது மனசுக்குள்ளே ஏற்றிட்டானோ. 2 பிராண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஏற்றிட்டானோ. அது ஏன் அது இப்போ நான் அரசியல் பேச வரல, ஏன்னா அப்படி நம்ம சுற்றி இருக்கிறதுலாம் குப்பியாக இருக்குது. அதான் நல்ல விஷயம் உங்களுக்கு போட சொல்ல வரும்போது சொல்கிறவனும் பைத்தியக்காரன் ஆயிடுறான், கேட்குறவனும் பைத்தியக்காரன் ஆயிடுறான். ரைட்டா? சொல்லிட்டாரு கேட்டார் அப்படின்னு. ஏன் சொல்ல வரேன்னா, இவ்வளோ விஷயம் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம வந்து நம்மளுடைய வேலை, நம்மளுடைய உரிமை ஏன் விட்டு கொடுக்கணும். என்ன ஒரு போஸ்டிங் வரட்டும், 100 போஸ்டிங் வரட்டும், 10 போஸ்டிங் வரட்டும், அதில் ஒரு ஆளாக நாங்கள் இருக்க முயற்சி பண்ணணும். ரைட்டா? ஸோ இது வந்து நீங்கள் அட்வைஸர்லாம் எடுத்துக்காதீங்க. யதார்த்தமாக ஒரு வாழ்க்கை இதை வந்து நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். ஏன்னா அடுத்தது வந்து என்ன நடக்குன்னே தெரியாது. ஏன்னா இப்படி சொன்னால இதே போல் நிறைய பேருக்கு சொல்லுவானோ, நாங்கள் அப்பா காலத்துலேருந்து அவங்களுக்கு தாங்க சார் ஓட்டு போட்டேன். ஏங்க கொஞ்சம் மாற்றுறாருங்க. என்னன்னா எத்தனை வருஷம் என்ன பண்ணாங்க? ஸோ அரசியல் நம்ம பேசணும். எது சொல்ல வரேன்னா, அப்படியே சொல்லின்னு இருக்கும்போது இதில் நல்லதாக ஒரு விஷயத்தை நீ சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அது வந்து மலை அளவு கெட்டது இருக்கும், ஒரே சின்னதாக ஒரு நல்லது இருக்கும். என்ன ஆகிடும்? நல்லது எந்த இடத்துல இருந்த இடமே தெரியாமல் போடும். ஸோ என்ன நல்லது சொல்ல வரீங்க? நான் சொல்ல வரேன், நம்மளோட வாழ்க்கை நம்ம பாஸ் பண்ணணும். நம்மளுடைய வாழ்க்கை நம்ம தான் வாழணும், வேறு ஒருத்தன் வாழக்கூடாது. இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணணும், கஷ்டப்படணும்னு சொல்கிறேன். இல்லையா? நீங்கள் அதுக்காக என்ன முயற்சி பண்ணி கேள்வி கேட்டு போகும். ஒரு டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு தர வச்சா அந்த கடைசி அந்த ரிசல்ட் அப்பாயின்மெண்ட் கையில் வாங்குறோம் இல்லையா, அது வரைக்கும் போராட்டம் இருக்கணும். போராட்டம் தான். தூக்கத்தை விடணும், எல்லா சுகத்துக்கங்களும் விடணும், டிவி பார்க்குறது அது பார்க்குறது எல்லாத்தையும் விட்டுட்டு அது மட்டுமே மனசில் வாக்கி என்ன சிந்தனை செயல். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் ஜென்ரலாக ஒரு 2.5 லட்சம் பேர் ஏறான்னு வச்சிங்களேன். 2.5 லட்சம் பேர் ஏறானா அதில் 1 லட்சம் பேர் சும்மா கடமைங்கன்னு அவன் என்னன்னு தெரியும், எதுவுமே படிக்க மாட்டான். இதில் 50,000 பேர் இருக்கான் பார்த்தியா, அது வந்து என்ன பண்ணுவான், அப்ளிகேஷன்லாம் போடுவான், ஃபஸ்ட்டு படிப்பான், அப்புறம் ஆர்வம் வந்துட்டு அதை கண்ணி விட்டி இருக்காது. இப்படியே எல்லாம் ஃபில்டர் பண்ணி போனால் கிட்டத்தட்ட ஒரு 2,000 பேர் இருப்போம். இந்த 2,000 பேரில் உங்களுக்கு என்ன சொன்னால், அந்த 2,000 பேரில் எப்படி ஃபாலோ பண்ணுவோன்னா, எழுதணும், படிப்பணும், டெஸ்ட் எழுதணும். அந்த டெஸ்ட் ஆகிட்டு உடனே என்ன ஆகிடும், ஒரு வாட்டி 2 வாட்டி மார்க் குறைஞ்சி போச்சுன்னா அதுலேயும் ஒரு ஆர்வம் இல்லாமல் சரி இது படிக்கலாமா, டிஎன்பிசி படிக்கலாமா, அரைக்குறை. அப்போ எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு 1000 பேர் இருக்கிறான். அந்த 1000 பேர் தாங்க ஓடுறான், கடைசி வரைக்கும் படிக்கிறான், படிச்சுனே இருக்கிறான். 24 சிந்தனை செயல் சாப்பாடு எல்லாத்தையும் விட்டுட்டு படிச்சுன்னுக்கிறான். ரைட்டுங்களா? இதில் யார் ஃபஸ்ட்டு முந்திக்கிறானோ அவனுக்கு தான் வேலை. என்ன முந்திக்கிறது? நிறைய டெஸ்ட். நீ 10 டெஸ்ட் எழுதிக்கிறான், அவன் 15 டெஸ்ட் எழுதிக்கிறான். அவன் என்ன நீ 2 புக்கு ரெஃபர் பண்ணுறான், அவன் 7 புக்கு ரெஃபர் பண்ணுறான். ஸோ இப்போ இதுதான் யார் இந்த விஷயத்தில் முந்திக்கிறானோ அவன் வச்சு என்ன பண்ணுறான், ஸ்டேட் ட்ரெயினில் வந்துடுறான். ஸோ இதனால் வந்து நம்ம இந்த என்ன சொல்கிறது, பயிற்சின்றது தொடர்ச்சியாக இருக்கணும். அந்த முயற்சி வந்து தொடர்ச்சியாக இருந்தால் தான் அதுக்கான பலன் கிடைக்கும். அதாவது கையில் அப்பாயின்மெண்ட் வாங்குற வரைக்கும் அந்த தொடர்ச்சி இருக்கணும். வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை சார், ஐஆர் ஆஃபீஸில் பிரச்சனை சார், வீட்டில் பிரச்சனை சார், எல்லாத்துலேயும் பிரச்சனை சார், எல்லாத்தையும் கடைசி என்ன பண்ணணும், நைட்டு ஃபுல்லாக தூக்கத்தை விடு. இல்லை அப்படி தான் போச்சு, உங்களுக்கு படிக்க முடியல, உடம்பு மயக்கம் வந்து சார், உடம்பு சரியில்லை, போய் இன்னும் வேலை வாங்கலாம் முன்னே அந்த இதுக்கு போய் சேர வேண்டியது என்னத்தை வாழ்க்கை அப்படின்னு அந்த சவாலான பண்ணி மனசில் என்றைக்கு ஒருத்தன் சாதிக்கணும் என்ற எண்ணம் வச்சுருக்கான்னா அவன் தான் வந்து கடைசி வரைக்கும் சக்ஸஸ் பண்ணுறான். அதாவது ஒரு சின்னதாக ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்கிறேன். நான் வெற்றி பெறுவது எப்படி, நான் வந்து நிறைய வாட்டி போய் ஒரு வாட்டி நம்ம எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஒரு வாட்டி போகும்போது நிறையா தோல்வி மட்டும் தான் எனக்கு கிடைக்குது. 1 மார்க்கில் போச்சு, 2 மார்க்கில் போச்சு. என்ன சார் நான் எப்படியாவது ஜெயிக்கணும், வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனிவர்கிட்ட போய் கேட்டிருக்கான். ஒரு சின்ன கதையை சொல்கிறேன். அந்த முனிவர்கிட்ட போய் கேட்டவொன்னே என்ன சொன்னார், சரி வாப்பா நான் ஒரு காலைல ஒரு 5 மணிக்கு நதிக்கரை பக்கம் வந்துரு விடிகாலத்தில் அப்படின்னா அவன் என்ன பண்ணுறான், சரி எல்லாம் டிப்டாவாக கிளம்பிட்டு புது பேண்ட்டு புது ஷர்ட்லாம் வாங்கி போட்டுட்டு நான் போய் முனிவரை பார்க்க போகிறான். முனிவர் என்ன சொல்கிறாரு, தம்பி அந்த நதியில் போய்ட்டு ஒரு முழங்கால் வலிக்கும் நில்லு, இதே அந்த கதை தெரிஞ்சு தானே சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நிற்கிறான். என்னடா புது ஷர்ட்லாம் போட்டு வந்து ஏதாவது வந்து அட்வைஸ் பண்ணுவார்னு பார்த்தா தண்ணியில் போய் சொல்கிறாரு, பைத்தியக்காரங்களுக்கு சொல்கிறேன். சரி
நிற்கிறான். இவர் சொல்ல ஏதாவது காரணம் இருக்கும் பொழுது சொல்லிட்டு நிற்கிறான். தம்பி பார்த்தா அது இன்னும் உள்ளே போ அப்படின்றாரு. கழுத்தில் போய் நிற்கிறான். தம்பி பார்த்தா இன்னும் உள்ளே போ, ஆழமாக போ அப்படின்போது என்னடா அவன் பைத்தியாரங்களுக்கு இவன்கிட்ட போயிட்டு எப்படி ஜெயிக்கணும்னு போய் கேட்குறோம். நம்ம தான் பெரிய முட்டாள். ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுவார், பார்த்தா இப்படி பண்ணுறாரு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்பி உள்ளே போக முழுகணும். என்ன இதுக்கப்புறம் உள்ளே போனால் உயிர் தான் போகும், சாவை தான் போகணும். பைத்தியாரங்களுக்கு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறான். கழுத்தோலை தறியில் நிற்கிறான். முனிவர் சொல்லி பார்க்குறாரு போல. ஒன்றா முனிவர் அவர் நேராக வந்துட்டு கடுப்பாய அவனை போட்டு தலையை போட்டு முக்குன்னு முக்குறாரு. ஐயோ என்னடா இருந்தாலும் பைத்தியம் பிடிச்சி போச்சு நம்மளை தலை, இவனை போய் எப்படி ஜெயிக்கணும்னு வந்தால் இவன் இப்படி போட்டு நம்மளை சாவடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் உயிர் போகிற ஸ்டேஜில் என்ன பண்ணோம், முனிவரெல்லாம் தள்ளி கடாச்சிட்டான்னு சொல்லிட்டு நேராக கரைக்கு வந்துடுறான். கரைக்கு வந்து என்னன்னா முனிவர் வரார் பின்னாடி. முனிவர் பார்த்து யோ மனுஷனா நீ எப்படி ஜெயிக்கணும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டேன், நீ இன்னமும் நீ சாவடிக்க முயற்சி பண்ணுற அப்படின்னா அவர் நான் அமைதியாக சொல்லிட்டு சொல்கிறேன். ஒரே வார்த்தை சொல்கிறார், இப்போ இந்த உசுர் சமயத்தில் கடைசி மூச்சுக்காக நீ ஒரு போராட்டம் பற்றியா ஒரு போராட்டம் கடைசி மூச்சுக்கு இந்த டைமில் நம்ம உசுறு போடுன்னு சொல்லிட்டு எதெல்லாத்தையும் தள்ளி முடிச்சு தூக்கி கடைச்சிட்டு வெளியே ஓடியாந்த பற்றியா எதனாலும் பார்த்துக்கலான்னு அந்த அந்த எண்ணத்தை அந்த செயல்பாடை அந்த முயற்சியை உன்னுடைய நீ பண்ணுற அந்த விஷயத்தில் காட்டு. படிப்புனா படிப்பில் காட்டு, அந்த வெற்றி உனக்கு தன்னால் தேடி வருன்றான். அந்த கடைசி மூச்சுக்காக நீ எவ்வளோ போராடினியோ அந்த போராட்டத்தை உன்னோட செயல்பாடை அந்த நீ இப்போ எதுக்கு வெற்றி தேடுறியோ அந்த செயல்பாடில் காட்டு, அந்த விஷயத்தில் காட்டு, ஆட்டோமேட்டிக்காக உனக்கு வெற்றி வந்துன்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சிடுறாரு. ஏன் அந்த விஷயம் சொல்லணும்னா அதே போல் அந்த போராட்டம் இருக்கணும். அந்த கடைசி மூச்சுக்காக நம்ம எவ்வளோ போராடுறோமோ அந்த போராட்டம் அந்த படிப்பில் வேலை வாங்குறதுல இருக்குன்னு சொல்லுவார். ஸோ இதை வந்து ஏன் சொல்ல வரேன்றது இதுக்கு ரீசன் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அந்த வேகத்தை படிப்பு நம்ம என்ன பண்ணுறோம், அரைக்குறையாக படிச்சுன்னு சும்மா டைம் கிடைக்கும்போது சும்மா உட்காந்துட்டு அப்படி மேலோட்டமாக பார்த்துக்கின்னு இதில் என்னென்னா எதுவுமே இல்லாமல் என்ன படிக்கணும் தெரியுமா பிளான் பண்ணாமல் அப்படியே சும்மா கடன் அடிச்சுட்டு அது எப்படி கேட்பான் என்ன கேட்பான் எந்த ஒரு ரிசர்ச்சும் பண்ணாமல் டெஸ்ட்டு எதை உட்காந்து படிச்சுன்னா ஒன்றுமே பண்ணிடுங்க. அதனால் வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க, வேலை வாங்க. இந்த வாட்டி விட்ட வேறு வாய்ப்பே கிடையாது. எந்த ஒரு விஷயத்துலையும் சரி எதுலையுமே நம்ம வந்து சோட போகக்கூடாது. எந்த ஒரு பிரச்சனை உயிர் போகிற பிரச்சனை இருந்தாலும் சரி நம்ம அந்த இடத்துல சாதிச்சு தான் அந்த இடத்துல நம்ம பேர் எந்த ஒரு இதுலேயும் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம கேரக்டர் நம்ம தான் ரோல் மாடலாக இருக்குன்ற எண்ணத்தை நீங்கள் மனசில் வச்சுட்டிங்கன்னா நீ தான் ஜெயிப்பீங்க, உங்களை அடிச்சதுக்கு யாருமே இல்லை. அதுதான் உண்மை. ஸோ அதனால் வந்து இந்த இதையை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த வாட்டி வேலை வாங்குங்க, விட்டுறாதீங்க. நம்ம வாழ்க்கை இந்த வாட்டி நம்மளுக்கு ஒரு வேலை இருக்குது, அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி சரி ரைட். நம்ம சமூகத்தில் போவோம், இவ்வளோ விஷயம் சொல்லிக்கிறோம். நீங்கள் என்ன எந்த எஃபெக்ட் பண்ணுறீங்க எதாக இருந்தாலும் நீங்கள் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு மெட்டீரியல் வேணும்னாலும் சரி இல்லை டெஸ்ட் பேஜ் ஆன்லைன் பேஜ் பக்காவாக போயிட்டு இது வரைக்கும் 6 வீடியோ போட்டிருக்கேன். 10 வீடியோ இருக்குது, அப்படியே டவுன்லோட் பண்ணின்னு இருக்கிறேன். பாஸ்வேர்டு ஐடி கொடுத்துருவேன். அந்த நீங்கள் அப்படியே என்ன பண்ணுங்களா உட்காந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இல்லை பென்ட்ரைவில் காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், இல்லை சிடியில் கூட காப்பி பண்ணி ஒரு யூனிட் முடிச்சோன்னா சிடியில் கூட காப்பி பண்ணி கொடுத்துருவாங்க. ரைட்டா? அப்படியே கேட்டு ஹெட்ஃபோன் காதில் மாட்டின்னு எந்த நேரம் கேட்க வேண்டியதான், பாட்டு கேட்கறப்பல கேட்க வேண்டியது. ஆட்டோமேட்டிக்காக அந்த பாயிண்ட்ஸை சொல்ல திரும்பி கேட்க தன்னை மீறிய மனப்படாயிடும். ஒரு பாட்டு கேட்டால் அப்படி நம்ம பாடுறோம், மனப்படமாக பாடுறோம். ஏன்னா அந்த பாட்டு நிறைய வாட்டி கேட்க ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு மீறி வந்து மெமரி ஆகிடும். அதே போல் தான் நம்ம வந்து அதை ரெக்கார்ட் பண்ணுற விஷயத்த அழகாக ஹெட்ஃபோனில் மாட்டிட்டு அப்படியே நடக்கும்போது ஒரு சும்மா ஏதாவது வேலை செய்யும்போது கூட ஏதாவது நம்ம கேட்டுருக்கும்போது அது மனசில் அதிகமாக பாய்ஞ்சிட்டோன்னா அந்த நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லி பார்க்கணும். ஸோ இப்படி சொந்த இது பாயிண்ட் இது வருது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். நிறையா அதே போல் பண்ணி திரும்பி கேட்க உங்களுக்கு தரவாயிடுச்சுன்னா உங்களுக்கு அதை வச்சு சம் போகிறது ஈஸியாக இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. அதனால் ஆன்லைன் கிளாஸ் வந்து நிறையா வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் நல்லாவது நேரில் வந்து படிக்க முடியாதுங்க, குடும்ப சூழ்நிலை காரணமாக இருக்கவங்களுக்குலாம் ஒரு நல்ல அருமையான வாய்ப்பு வந்து கணேஷ் மேக்ஸ் அகாடமி கொடுக்குது. இந்த வாய்ப்பை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திங்க. பிஜிடிஆர்பிக்கு முதல் ஆன்லைன் கிளாஸ் அறிமுகப்படுத்துறது நம்ம தான். ரைட்டா? ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ஸோ ஏதாவது நம்ம படித்து வேலை வாங்கணுன்றதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும், கடவுள் காட்டுவோம். அதை நம்ம வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும். சரி ரைட். இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் த ஃபஸ்ட் ஆர்டர் நான் லீனியர் அப்படின்றது ஒரு இது கொடுத்தோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட். அந்த ஒரு இதில் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒன்று நிறைய இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கும் இல்லையா, டோட்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எல்லாம் போட்டிருக்கோம். இப்போ டைப்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர் நான் லீனியர் ஈக்குவேஷனில் டைப் 1 இப்படி இருக்கும், எஃப் ஆஃப் பி கெமா கியூ. ரைட்டா? இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் ஒய் செட்லாம் இருக்காது. இது திஸ் டைப் த ப்ராப்ளம் ஹேவிங் ஒன்லி பி அண்ட் கியூவில் தான் இருக்கும். ஸோ இப்படி டைப்பில் இருக்கும். தேர் இஸ் நோ எக்ஸ் ஒய் அண்ட் இசட். ஸோ அப்படி இருக்காது. அப்படி இருக்கும்போது நம்மளே இதை அசீவ் பண்ணிக்கணும். இசட் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி, இது நம்மளே அசீவ் பண்ணிக்கணும். ரைட்டா? சரி. இதே போல் சம்ஸ்லாம் நிறையா வாட்டி கேட்டிருக்கானா நீங்கள் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஆனால் ஈஸியான சம்மு அதை நம்ம வந்து மிஸ் பண்ணிடுறோம். நான் பார்ப்போம். இப்போ இப்படி டைப்பில் இருக்கும்போது ரொம்ப சிம்பிளான விஷயம். இது என்ன பண்ணுறோங்க, பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் அப்படி போகும். இது எக்ஸை பொறுத்து போனால் என்ன வரும்னா டோ இசட் பை டோ எக்ஸ்.
டோ எஸ் பை டோ எக்ஸ்னாலே பி உங்களுக்கு தெரியும். ஒய்யை பொறுத்து பண்ணால் டோ இசட் பை டோ ஒய், டோ இசட் பை டோ ஒய்னால என்னது கியூ, அது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இதை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கணக்கு எடுத்து அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணால் உங்களுக்கு இசட் ஈக்குவல் டு டோ இசட் பை டோ எக்ஸ் இல்லையா, ஏ இருக்கா, அப்போ ஏபி டோ இசட் பை டோ ஒய்ன்றது என்னது கியூவா, கியூஒய் ப்ளஸ் சி. உங்களுக்கு இதை எடுத்து ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து ஏ என்ன பி என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அப்போ ஏன்றது என்னது, பின்றது என்னது, பியோட வேல்யூ என்ன இருக்குது ஏ, அந்த நேராக இப்படி ஸ்ட்ரிட் போடுங்க, அது உங்களுக்கு நல்லா புரியும். அப்போ பியோட வேல்யூன்றது என்ன சொல்லிக்கலாம், பின்றது 1/a அப்படி சொல்லிக்கலாம். இப்போ இதை எடுத்து நீங்கள் அட்டன் பண்ணாலே தெரியும். அப்போ ஏ ஈக்குவல் டு பி, ஸ்மால் ஏவோட வேல்யூ பி. ஸோ அந்த ஏன்றதுல பி இருக்குது. அப்புறம் இது வந்து என்னன்னா என்ன சொல்கிறோம், ஸ்மால் லெட்டர் பியா, அந்த பின்றது நான் சொல்கிறோம் இசட் ஈக்குவல் டு இந்த ஸ்டெப்பு வந்து ஒரு டைரெக்டாக கூட போடலாம். இப்போ பி டோ இசட் பை டோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் பின்னு சொன்னோம். ஒன்று என்ன சொன்னோம், டோ இசட் பை டோ ஈக்குவல் டு பி கியூன்னு சொன்னோம். அது வந்து ஏன்றதை நம்ம வச்சுப்போம், இதுனா வச்சுப்போம் பின்னு வச்சுப்போம், ரைட்டா. ஸோ எல்லாமே உங்களுக்கு ஈக்குவல் தான். ஏன்னா அந்த கணக்கில் வந்து இந்த இடத்துல பாருங்க, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி ஸ்டெப் என்ன போடுவோம், டோ இசட் பை டோ எக்ஸ்னால் என்ன பண்ணோம், எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். எக்ஸை பொறுத்து அப்புறம் ஏ மட்டும் தான் வரும். அப்போ ஏன்றது என்னன்னா அந்த பின்ற இடத்துல ஏ இருக்குது, சரி ரைட்டு. அந்த இடத்துல கியூன்ற இடத்துல என்ன இருக்குது, பி இருக்குது. ஸோ அப்போ ஏன்றது பின்றது இருக்குது, அப்புறம் பின்றது என்ன இருக்குது, கியூ இருக்குது. ரொம்ப சிம்பிளான கொஷின் இதெல்லாம் வந்து, பட் இது அட்டன் பண்ணுறது தெரிஞ்சுக்கணும். அப்போ இதை எடுத்து நம்ம இதை கணக்கு கொடுப்போம். இந்த கணக்கோட கான்செப்ட் என்னென்னா சால்வ், கொஷின் ஏதில் ஆகணும் நம்ம, அதனால தான் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது. இப்போ கொஷின் ஃபஸ்ட் ஏதி போடுவோம், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இதான் உங்களுக்கு ஜென்ரல் ஃபார்முலா சால்வ். இப்போ ஒரு கொஷின் இப்படி கேட்குறான், பி கியூ ஈக்குவல் டு 1. இந்த கொஷின் பார்க்கும்போது நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு அந்த ஐடியா சொல்லாமல் வந்துட்டேன் பேசினிக்கும் போது கவனிங்க. இப்போ எப்படி இருக்குது இந்த ஃபார்முலா இருக்கா, வி ஹேவிங் ஒன்லி பி அண்ட் கியூ, நோ எக்ஸ்ஒய், எக்ஸ்ஒய் இசட்டில் இல்லை. சரி சார், ஓகே, எல்லாமே நடத்துகிற முறை இருக்குது. ஸோ இப்படி சம் வரும்போது நம்மளே என்ன அசியம் பண்ணுவீங்கன்னா இசட் ஈக்குவல் டு என்ன வச்சுக்கணும், ஏஎக்ஸு ப்ளஸ் என்னது பிஒய்ஏ ப்ளஸ் சி ஈக்குவேஷன் நம்பர் 1, ரைட்டா. சரி, இதை வந்து என்ன பண்ணுறோம், பி இதை ரெண்டு பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறோம். டோ இசட் பை டோ எக்ஸ் என்ன வரும் மட்டும் சொல்லுங்கள். அப்போ ஏஎக்ஸ் அப்படின்னா ஏ வந்துருச்சா. சரி, அடுத்தது டோ இசட் பை டோ ஒய் அப்போ என்ன வரும், பி வருமா. சரி, டோ இசட் பை டோ ஒய் எக்ஸ்ன்ற ஏன்னு எழுதி போட்டிருக்கேன் உங்களுக்கு, அதை நம்ம எப்பவுமே பின்னு வச்சுப்போம். என்ன எடுத்து பார்த்தீங்கன்னா பழைய வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது பி, பி கியூ ஆர் எஸ் எல்லாத்தையும் எழுதி போட்டிருக்கேன். அப்போ டோ இசட் பை டோ ஒய்ன்றது நம்ம வச்சுப்போம் கியூன்னு வச்சுப்போம், கியூ ஈக்குவல் டு பி. அப்போ இது வந்து டோ இசட் பை டோ எக்ஸ்னா பி, டோ இசட் பை டோ ஒய்னா கியூ ஆர்எஸ்டி எல்லாமே எழுதி போட்டிருப்போம். நீங்கள் பழைய வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ பியோட வேல்யூ என்ன இருக்குது, ஏன்னு இருக்குது, கியூட வேல்யூ என்ன இருக்குது, பின்னு இருக்குது. எடுத்து ஈக்குவேஷன் நம்பர் 1 இது இருக்கு இல்லையா, இதை எடுத்து அப்ளை பண்ணுங்கள். கணக்கில் அப்ளை பண்ணால் நான் வரும் பிக்யூ ஈக்குவல் டு 1 கணக்கு தானே, பிக்யூ ஈக்குவல் டு 1, பியோட வேல்யூ என்னது ஏ, சின்ன குழந்தைங்க கூட போகணும், கியோட வேல்யூ என்னது பி ஈக்குவல் டு 1. அப்போ பி ஈக்குவல்னா சொல்லலாம் 1/aன்னு சொல்லிடலாம், ரைட்டா. இல்லை ஏ ஈக்குவல் 1/b ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட்டில் கொண்டு போடுவோம். அப்போ இதை எடுத்து கணக்கில் அப்ளை பண்ணுங்கள். இசட் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் போட்டுருவோம் ப்ளஸ் பிஒய், பின்றது என்னது 1/aன்னு சொல்லலாமா. அப்போ 1/a ஒய்ஏ ப்ளஸ் இது ஒரு தான் கணக்கு, இது ஒரு கணக்கு அது. அப்போ கணக்கு வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், இசட் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் 1/a இன்ட்டு ஒய் ப்ளஸ் சி, சின்றது ஜென்ரலாக கான்ஸ்டன்ட்டு. அப்போ வந்து ஒன்றும் இல்லை, அது கணக்கு பிக்யூவில் இருக்குது, இது எக்ஸ்ஒய் இசட்டில் கொண்டு போகணும், இதுதான் விஷயம். அதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர் நான் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். பிக்யூவில் இருந்து எக்ஸ்ஒய் இசட்டில் கொண்டு வரணும், ரைட்டா. இதில் இருந்து கணக்கோட ஃபார்ம் என்ன இருக்குன்னா பிக்யூவில் மட்டும் தான் இருக்கும், எக்ஸ்ஒய் இசட்டில் இருக்காது. ஒரு சிம்பிளான விஷயம். இதே போல் நிறையா சம் போடுவோம். இது வந்து உங்களுக்கு இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஐடியா எப்படி படிக்கணுன்றா சொல்கிறோம். எல்லாத்தையும் இம்பார்ட் ஒரு மாடல் எடுத்து போடுறோம். தெரியல கேளுங்க, திரும்பி எடுத்துவோம். எதாலும் மெட்டீரியல் இருக்குது, மெட்டீரியல் வாங்கி படி ஃபாலோ பண்ணுங்கள். எதாவது டவுட் தான் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து இந்த வாட்டி வேலை வாங்குற எண்ணம், அதாவது வந்து டூ ஆர் டை தான். அதே போல் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். நம்ம வேலை வாங்கிட்டு வரணும், அதுக்கப்புறம் தான் நம்ம அது வரைக்கும் நம்ம தூக்கம் எல்லாத்தையும் விட்டுட்டு படிங்க, ஓகேவா. நம்மளால் முடியாது எதுவுமே இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். கடவுளோட அருள், தன்னம்பிக்கை ரெண்டுமே இருந்தால் போதும், போராடலாம். ஸோ சாதிக்கணும். அதை நீங்கள் எப்படியாவது படித்து வேலை வாங்குறது மட்டும் தான் உனக்கு என்ன குறிக்கோளாக இருக்கணும். அதை நான் முயற்சி பண்ணியே இருங்க. ஸோ இனி ஆல் தி பெஸ்ட்.